ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து யூனிட் 3 டோபாலஜி. டோபாலஜினா என்ன, அதோட டெஃபினேஷன், எக்ஸாம்பிள், டைப்ஸ் ஆஃப் டோபாலஜி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டோபாலஜியை டிஃபைன் பண்ணிக்கலாம். லெட் எக்ஸ் பி ஏ நான் எம்டி செட் அண்ட் டவ் பி ஏ கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் satisfying the following three conditions. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்டி செட்டும் ஃபுல் செட்டும் டவ்ல இருக்கணும். பை பிலாங்ஸ் டு டவ் அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு டவ். நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன், த யூனியன் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எனி சப் கலெக்ஷன் ஆஃப் டவ் இஸ் இன் டவ். டவ்ல இருந்து எனி சப் கலெக்ஷன் எடுத்து நம்ம யூனியன் பண்ணாலும் அந்த டவ்ல இருக்கணும். செகண்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த இன்டர்செக்ஷன் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபைனைட் சப் கலெக்ஷன் ஆஃப் டவ் இஸ் இன் டவ். டவ்ல இருந்து ஃபைனைட் சப் கலெக்ஷன் எடுத்து நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணாலும் அந்த ரிசல்ட் டவ்ல இருக்கணும். இந்த மூணு கண்டிஷனுமே டவ் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா டவ்ங்கிறது டோபாலஜி ஃபார் எக்ஸ். மெம்பர் ஆஃப் டவ் ஆர் கால்டு டவ் ஓபன் செட்ஸ் ஆர் சிம்பிளி ஓபன் செட்ஸ். And the pair x comma tau is called topological space. இதுதான் இதனுடைய டெஃபினிஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். x equals to a comma b comma c. Tau equal to empty set, singleton set b, 2-point set a comma b, full set x. இத tau collection of subsets of x. இப்போ இந்த டவுங்கிறது அந்த மூணு கண்டிஷனுமே வெரிஃபை பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பாருங்க. எம்டி செட்டு ஃபுல் செட்டு பிலாங்ஸ் டு டவ். எம்டி செட்டும் ஃபுல் செட்டும் எங்க இருக்கணும்? டவ்ல இருக்கணும். இங்க பாருங்க, எம்டி செட்டு இருக்கு, அதே மாதிரி ஃபுல் செட்டும் இருக்கு. எம்டி செட்டும் ஃபுல் செட்டும் டவ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷனுங்கிறது சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. சரியா? செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பாருங்க. செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the union of elements of any sub collection of tau is in tau. இப்போ எனி சப் கலெக்ஷன் எடுத்து நம்ம யூனியன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பை யூனியன் பி. பை யூனியன் பி எடுத்துக்கோங்க. இது என்ன ரிசல்ட் கிடைக்கும்? பி. இது எங்க இருக்கு? டவுல இருக்கு. ரைட்டா? நெக்ஸ்ட் பை யூனியன் ஏ கமா பி. இதனுடைய ரிசல்ட் என்ன வரும்? ஏ கமா பி. இதுவும் டவுல இருக்கு. நெக்ஸ்ட் பை யூனியன் எக்ஸ். பை யூனியன் எக்ஸ். இதனுடைய ரிசல்ட் என்ன? எக்ஸ். இதுவும் டவுல இருக்கு. ரைட்டா? நெக்ஸ்ட் அடுத்து பி எலமெண்ட் எடுத்துக்கங்க. பி யூனியன் ஏபி. இது என்ன ரிசல்ட் வரும்? ஏபின்னு கிடைக்கும். ஏபியும் எங்க இருக்கு? டவுல இருக்கு. நெக்ஸ்ட் பி யூனியன் எக்ஸ் எடுத்துக்கலாம். இதனுடைய ரிசல்ட் எக்ஸ். இதுவும் எங்க இருக்கு? டவுல இருக்கு. நெக்ஸ்ட் ஏபி எடுத்துங்க. ஏ கமா பி யூனியன் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இதுவும் எங்க இருக்கு? டவுல இருக்கு. இப்போ எல்லா எலமெண்ட்டுமே எடுத்து நம்ம யூனியன் பண்ணலாம் பார்ப்போம். பை யூனியன் பி யூனியன் ஏ கமா பி யூனியன் எக்ஸ் ஈக்குவல் டு, இது எல்லா எலமெண்ட்டுமே நம்ம எடுத்து யூனியன் பண்ணா நம்மளுக்கு ரிசல்ட் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இதுவும் எங்க இருக்கு? டவுல இருக்கு. therefore செகண்ட் கண்டிஷனும் டவ் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன் என்னன்னு பாருங்க. finite subcollection, அதாவது intersection of the elements of finite subcollection of tau is in tau. இப்போ இன்டர்செக்ஷன் கான்செப்ட் இன்டர்செக்ஷன் பண்ணி பார்ப்போம். நம்ம என்ன வருதுன்னு பார்ப்போம். பை இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பை இன்டர்செக்ஷன் ஏ கமா பி ஈக்குவல் டு பை இன்டர்செக்ஷன் எக்ஸ் ஈக்குவல் டு எம்டி. இதுவும் எங்க இருக்கு? டவுல இருக்கு. சரிங்களா? பை கூட எந்த எலமெண்ட் எடுத்து நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணாலும் பை தான் ரிசல்ட்டா கிடைக்கும். சரியா? அப்போ பைங்கிறது எங்க இருக்கு? டவுல இருக்கு. ரைட்டா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பி எடுத்துக்கங்க. பி இன்டர்செக்ஷன் ஏ கமா பி.
B intersection A comma B equal to B intersection X equal to B. இது எங்க இருக்கு? டவுல இருக்கு. Next A comma B intersection X which is equals to A comma B. இப்போ A comma B க்கும் X க்கும் intersection எடுத்தா என்ன கிடைக்கும்? A comma B கிடைக்கும். A comma B எங்க? டவுல இருக்கு. சரிங்களா? A comma B டவுல இருக்கு. இப்போ எல்லா எலமெண்ட்டும் எடுத்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு ரெண்டு எலமெண்ட் எடுத்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லா எலமெண்ட்டும் எடுத்து இன்டர்செக்ஷன் பண்ண போறோம். பை intersection B pi intersection B intersection A comma B intersection X equal to என்ன கிடைக்கும்? எல்லா எலமெண்ட்டுக்கும் காமனான எலமெண்ட் என்னது? பை. ஸோ which is belongs to tau. இதுவும் எங்க இருக்கு? டவுல இருக்கு. Therefore tau is a topology. Tau is a topology for X. X comma tau is a topological space. அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம டைப்ஸ் ஆஃப் டாபாலஜி பார்க்கலாம். என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு. டிஸ்கிரீட் டாபாலஜி. ஃபர்ஸ்ட் டிஸ்கிரீட் டாபாலஜி. டிஸ்கிரீட் டாபாலஜி என்னன்னு பாருங்க. let X be any set, the collection tau of all subsets of X is a topology on X. It is called discrete topology. The pair X comma tau is called discrete topological space. For example, X equal to A comma B. X equal to A comma B. Tau இங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா set of all collections of subsets of X. Tau is the collection of all subsets of X. First empty set எடுத்துக்கலாம். Next singleton set A. Next singleton set B. Next 2 point set A comma B. A comma B is nothing but X. இதுதான் வந்து X உடைய collections, subsets of X. இந்த tau topology ஃபார்ம் பண்ணோம். அந்த டவுக்கு பேரு discrete topology. இந்த topologyக்கு பேரு discrete topology. The X comma tau is called discrete topological space. அடுத்து நம்ம indiscrete topology என்னன்னு பார்க்கலாம். Indiscrete topology. Let X be any set, the collection tau consisting of X and pi only is a topology on X. It is called indiscrete topology or trivial topology. The pair X comma tau is called indiscrete topological space. For example, X equal to A comma B, tau equal to full set empty set மட்டுமே இந்த டவுல இருக்கணும். இந்த டவு டாபாலஜியை ஃபார்ம் பண்ணணும். இந்த டாபாலஜிக்கு பேரு indiscrete topology. Indiscrete topology. X comma tau is called a indiscrete topological space. Next நம்ம finite complement topology என்னன்னு பார்ப்போம். Finite complement topology. Let X be any set, tau F be a collection of all subset U of X such that X minus U is either is finite or is of all X. Then tau F is called topology on X. It is called finite complement topology. It is called a finite complement topology. அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது எனி செட்டுன்னு எடுத்துக்கோ. இப்போ டவு எஃப்ங்கிறது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் யூ. யூங்கிறது சப்செட்டா இருக்கணும், எக்ஸோட சப்செட்டா இருக்கணும். அதாவது அதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா x minus u equal to finite. X minus u equal to finite or x. நம்ம எக்ஸ்ல இருந்து எதனா ஒரு சப்செட் எடுத்தோம்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் ஒன்று ஃபைனைட்டா இருக்கணும், இல்லை எக்ஸா இருக்கணும். அப்போதான் இந்த யூ ஆனது இந்த டவ் எஃப் என்ற கலெக்ஷன் ஃபுல்லா வரும்.
சரி, இந்த மாதிரியான கலெக்ஷன் நம்ம எடுத்து நம்ம டவ்எஃப் எடுத்து எழுதணும்னா அது டவ்எஃப்ங்கிறது டாபாலஜியா ஃபார்ம் பண்ணும். அந்த டாபாலஜிக்கு பேரு ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட் டாபாலஜி. ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட் டாபாலஜி. சரிங்களா? நெக்ஸ்ட் கவுண்டபிள் காம்ப்ளிமெண்ட் டாபாலஜி. Countable complement topology. Let X be any set tau c with a collection of all subset U of X such that X minus U either is countable or is all of X. Then tau c is a topology on X called countable complement topology. Countable complement topology. அதே மாதிரி தான், அதாவது ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட் டாபாலஜி மாதிரி தான் இதுவும். கவுண்டபிள் காம்ப்ளிமெண்ட் டாபாலஜி. அங்க ஃபைனைட் இருக்கிற இடத்துல எங்க கவுண்டபிள் ரீப்ளேஸ் பண்ணா கவுண்டபிள் காம்ப்ளிமெண்ட் டாபாலஜியா கிடைச்சிடும். சரிங்களா? அதாவது டவு சி எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, U is a subset of X such that X minus U equal to finite. X minus U is finite or X. ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன் டவு சிங்கிறது டோபாலஜி, அதாவது டோபாலஜியை ஃபார்ம் பண்ணோம். அந்த டோபாலஜிக்கு பேரு கவுண்டபிள் காம்ப்ளிமெண்ட் டோபாலஜி. சரிங்களா? கவுண்டபிள் காம்ப்ளிமெண்ட் டோபாலஜி. தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட்ஸ்.